தென்னாடு பெரிவா போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சர்வஜா சர்வவியாபி பெரிவா அசரணம் பிறப்பிறக்கும் மகா பெரியவாடி போற்றி. பெரிவாளை தரிசனம் பண்ணிட்டா மாமா. தரிசனம் பண்ணிட்டா மறுநாள் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபங்கிறதுனால அன்றைக்கி மாமாவுக்கு இருக்க முடியாத சூழ்நிலை. ஆஃபீஸு திரும்பி ஆகணும், ரிட்டர்ன் ஆகணும், மெட்ராஸுக்கு வந்தாகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில, மனசு தவிக்கிறது. கார்த்திகை தீபம் அதுவுமா பெரியவாளை தரிசனம் பண்ணியேன்னு வாயை விட்டு இறஞ்சி பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா. பிரபு, கார்த்திகை தரிசனம் கிடைக்கணும், எனக்கு கார்த்திகை தீப தரிசனம் கிடைக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும், கார்த்திகை தரிசனம் கிடைக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இறஞ்சி பிரார்த்தனை பண்ணிட்டா. மனசார ஒரு ஆத்மார்த்தமான பக்தர் எப்படி பண்ண முடியுமோ அப்படி அவளால் தான் பண்ண முடியும். அப்படி அந்த மாதிரி அவள் பண்ணிட்டா. உட்காந்து இந்த பெரியவா மெதுவாக எழுந்தா. கீழே உட்காந்துட்டு இருந்த தர்பாசனத்தை அப்படியே தள்ளின்னு செவத்துக்கிட்ட போட்டா. பக்கத்துலேருந்து ருத்ராட்சம் மணி 3 தான், 3:30 மணி தான் மணி. ருத்ராட்சம்லாம் எடுத்து கிடுகிடுகிடுன்னு சிரஸில் போட்டுண்டா. ஒத்த காலை தூக்கி அப்படி வளைச்சி நின்று ஒத்த காலை வளைச்சி அடுத்த அந்த இன்னொரு காலோட முட்டிக்கிட்ட அப்படி வச்சுண்டா. கையை தூக்கி சிரஸ் மேலே அப்படி வச்சுண்டா. ஒரே ருத்ராட்சம், வில்வ மாலை, தண்டம், ஒத்த காலில் நிற்கிறது, கையை தூக்கி நிற்கிறது. அப்படியே சிவன் எப்படி திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்தாரோ சிவலிங்க ஸ்வரூபமாக ஆகாசத்துக்கும் பூமிக்கும் அவள் எப்படி காட்சி கொடுத்து மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனும் பார்க்க முடியாமல் உனக்கு என்னது பார்க்க தெரியலையே, எங்களுக்கு பார்க்கலையேன்னு சொன்னாலோ அந்த கதை வேறு மாதிரி இருக்குது. இல்லைன்னு சொல்ல, ஒருத்தர் போய் சொன்னார், ஒருத்தர் சத்தியத்தை பேசினார், அப்படிலாம் அவனுக்கு அது நம்ம விஷயம் இல்லை. அப்படி ஒரு ஈஸ்வரன் எப்படி தரிசனம் கொடுப்பாரோ, விஸ்வரூப தரிசனங்கிறது எப்படியோ அந்த மாதிரி ஒரு தரிசனத்தை பெரியவாணி கொடுத்தா. மாமா அந்த தரிசனத்தை பார்த்து அப்படியே விக்கிச்சு நின்றுட்டா. பிரபு பரமேஸ்வரா, மகாதேவா பரமேஸ்வரான்னு சத்தம் போட்டு அவ உணர்ச்சி வசப்பட்டு மனசுக்கு இறஞ்சி கத்துறா. சுந்தரேஷ பந்துங்கிறவர் அந்த தரிசனத்துக்கு கூட இருந்தார். அவர் எதேச்சியா மாமாவோட சேர்ந்து அவர் தரிசனம் பண்ணார். மடத்தில் கைங்கரியம் பண்ணுறவர் மராத்தி பிராமணர். அவர் ஆச்சரியப்பட்டார் தரிசனத்தை பார்த்து. மாமா அப்போ சொன்னால், பரமேஸ்வரா கார்த்திகை தரிசனம் கிடைச்சிருத்து, இதை பார்த்த கண்ணால் வேறு எதையும் பார்க்கக்கூடாது. மாமாவோட பிரார்த்தனையோட ஆழத்தை பாருங்க. இந்த காட்சியை, இந்த அபூர்வ தரிசனத்தை, இந்த இந்த ஆனந்தமான தரிசனத்தை, கார்த்திகை தரிசனத்தை பார்த்த கண்ணால் நான் வேறு எதையும் பார்க்கக்கூடாது பெரியவா. அந்த பக்குவத்தையும் அந்த அனுகிரகத்தையும் எனக்கு பண்ணுங்கோ அப்படி பெரியவா. அடுத்த நிமிஷம் சாதாரணமாகி அவளுக்கே உரிய ஒரு அழகான சிரிப்போடு அனுகிரகம் பண்ணால் மாமா நமஸ்காரம் பண்ணி கிளம்பினான். இப்படி அவர் நாயன்மாராக இருக்கிறதுனால தான் அவர் கேட்ட தரிசனத்தை எந்த நிலையில கேட்டாரோ, எந்த நிலையிலேயே தரிசனம் அவளுக்கு வரணுமோ அந்த நிலையில அவளுக்கு தரிசனம் கிடைச்சிடுத்து. பெரியவாளா தரிசனம் கொடுத்தா பெருசு. ஆனால் பெரியவா அவள் என்ன கேட்டார்? கார்த்திகை தரிசனம் வேணும்னார். சாட்சாத் பரமேஸ்வரனாவே தரிசனம் கொடுத்தா. அன்னைக்கு பரமானந்தம் மாமாக்கு. அந்த 64 நாயன்மாருக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். எல்லாருக்கும் அப்படி தரிசனம் கொடுத்துருவாளா பெரியவா? அவ்வளோ சீக்கிரம் அவள் அப்படி பார்த்துட முடியுமா? பரம கருணையோடு அந்த மாதிரி அவள் தரிசனம் கொடுத்தான்னு தெரிகிறது. பூசல நாயனார், அவரோட சரித்திரம் கேள்விப்பட்டிருப்போம். பெரிய நாயன்மார் அவர். சோழராஜா கோயில் கட்டினா. அன்றைக்கி கும்பாபிஷேகம் தேதியை வச்சுட்டோடனே சுவாமின்னு சொன்னார், நீ வச்ச தேதியில் இன்னும் அந்த கிராமத்து பேர் சொல்லி, அங்கே பல்லவராஜா தான், சோழராஜாவில் பல்லவராஜா தான். நீ சொன்ன அதே தேதியில் அந்த அங்கே உங்கள் கிராமத்து அந்த ஒரு கிராமத்து பேர் சொல்லி அந்த கிராமத்தில் நடக்கிறது. அங்கே அவர் கட்டுற போது நான் என்ன பண்ண முடியும்? நான் அதுக்கு தான் போக முடியும், வர முடியாது. எங்கள் ஊரில் எனக்கு தெரியாத கிராமத்தில் சிவன் கோயில் கட்டுறாளா? அதுவும் இதே நான் கட்டின கோயில் கும்பாபிஷேகத்திலே வந்ததுனால சுவாமி அங்கே போகிறேங்கிறாரே. அப்படி ஒரு பக்தர் எங்கேனா இருக்கார், யார் இருக்கான்னு தேடின்னு போனால் ஒருத்தரும் காணோம். தேடினே போகிறார். பெரிய ஈஸ்வரன் சொன்ன பேரை வச்சுட்டு அங்கே போனால் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கார். கண்ணை போட்டு உட்காந்துருக்கார். ராஜா போய் ரொம்ப மரியாதை காமிச்சான். ராஜா வாங்க என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே கோயில் கட்டுறாமே, அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் கேட்டார். பரமேஸ்வரர் கும்பாபிஷேகத்தை மாற்றி வச்சுக்கோ, அன்றைக்கி பூசலார் வச்சுருக்கார், நான் அதுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் நான் கட்டின கோயிலுக்கு மாற்றி வச்சுட்டு உங்கள் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, என் கோயில் எங்கே இருக்கா? நான் இதுக்கு என்னப்பா பதில் சொல்கிறது? என் கோயில் நான் வெளியில் கட்டுறப்பா, நான் எங்கே கட்ட முடியும்? நான் மானசீகமாக கட்டிக்கிறேன்.
மானசீகமாக ஒவ்வொரு கல்லாக ஒவ்வொரு இடமா பார்த்து 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 அவளை வடித்து கட்டுறது எப்படி பட்டுறது எப்போ கோயிலும் அப்படி கட்டினேன், அந்த மாதிரி கட்டிக்கிறேன்பா. அப்படி கட்டின கோயில் இது. அந்த கும்பாபிஷேகத்தை சுவாமி இவ்வளோ பெருசாக சொன்னாரா? என்ன கருணை பார்த்தியா அவளுக்கு? நீ நேராக கட்டியிருக்க, கஷ்டப்பட்டு ஃபிசிக்கலாக, அதாவது தொடர மாதிரி கட்டியிருக்க, சத்தியமாக கட்டியிருக்க. அந்த கோயில் கும்பாபிஷேகம் தள்ளி வையினா அவளோட கருணை என்ன சொல்கிறதுனா அப்படின்னு பூசலார் கண்ணில் ஜனம் விட்டு அழுதா. இல்லை இல்லை, நீங்கள் கட்டினதோட ஆழம், அதில் இருக்கிற பக்தி, அதில் இருக்கிற ஸ்ரத்தை நேர கோவில் கட்டுறதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இருந்திருக்கணும். அதனால ஈஸ்வரன் உங்கள் கோவிலை அங்கீகரிச்சா. இப்படிப்பட்ட நீங்கள் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஓரளவு விஷயம் தெரிஞ்சவா இது தெரிஞ்சுப்பா. இது அடுத்த கதை ஒன்று பெரியவா சொல்கிறது தான் விசேஷமாக இருக்குது. என்ன கதை அப்படின்னா, திருவித்தியூர் பக்கத்தில் திருமுல்லை வாயிலில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயில் அந்த பக்கத்தில் ஒரு கிராமத்துலாம் பூசலார் தங்கியிருந்தார். வல்லவர் ராஜா அங்கேருந்து அவர் பூசலார் அங்கே ஐஷன் வந்தான். அந்த கிராமத்தில் இந்த அவர் ஐஷன் வந்து இதை வந்து பாருங்கோ, இந்த கோவில் வந்து பாருங்கோ அப்படின்னு. என்ன கோவில் அப்படின்னா, நீங்கள் வந்து பாருங்களேன், அப்புறம் சொல்லுவோம் என்ன கோவில்னு. அந்த கோவில் புதுசாக கட்டியிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது சுவாமி. பார்த்தா பூரா கோயிலை பார்த்தார். அவர் பார்த்துட்டு அப்படியே விக்கிச்சு போயிட்டார் பூசலார் நாயனார். எப்படி ஒரு நாள் இப்படி கட்ட முடிஞ்சது, எப்படி கட்ட முடிஞ்சது இந்த கோவில் அப்படின்னு. ஏன், நான் மனசில் நினச்சின்னேன் இப்படி தான் கோயில் நீங்கள் கட்டியிருப்பேன்னு நினச்சிட்டேன், அதே மாதிரி கட்டினேன், சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னா. நான் எப்படி மனசில் உருவகப்படுத்தினேனோ, எப்படி ஈஸ்வரன் நான் கோயில் கட்டினேனோ அதே கோயில் நேராக கட்டிட்டுப்பா நீ. இப்போது ராஜா ஏற்கனவே கட்டின கோயில் வேற, இது கட்டப்பட்ட இடம் வேற. இந்த கோவில் கட்டினது எப்படி ராஜா எதுக்கு கட்டினார்னா, பூசலார் ஆசைப்பட்ட மாதிரி சுவாமி கட்டணுங்கிறத பூசலார்கிட்ட கேட்காமையே, பூசலார்கிட்ட சொல்லாமையே ஈஸ்வரன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் மனசில் சுவாமி அனுகிரகம் பண்ணி இவ்வளோ பெருந்தன்மையான பக்குவமான ராஜாவாக இருக்காரே, சும்மா இருப்பாளா பெரியவா? சுவாமி சும்மா இருப்பாளா? சுவாமி அனுகிரகம் பண்ணி பூசலார் எப்படி கட்டினாரோ அதே மாதிரி கோயில் இங்கே திருமலை வாயில கட்டிட்டா. அந்த கோயில் தரிசனம் தான் இப்போ ராஜா போய் ஐஷமே காமிக்கிறார். ஒவ்வொரு இடமும் பார்த்து ஆச்சரியப்படுறார். நான் மனசில் எப்படி உருவகப்படுத்தினேனோ அதே மாதிரி இருக்குது. சுவாமி எப்படி இருக்கணும் ஆசைப்படும் அதே மாதிரி இருக்கே. அப்போது என்னோட நான் கட்டின கோயில் பொய்ச்சு போயிடலப்பா, மனசில் மட்டும் இருக்கிற கோயில் இல்லை. சுவாமி ஏற்றுண்டா அதனால பொய் இல்லை, அது இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நேரடியாக அந்த கோயில் வந்துடுச்சோன்னா அந்த ஈஸ்வரன் தான் என் மேலே எவ்வளோ கருணை, உனக்கு தான் என்கிட்ட எவ்வளோ வாஞ்சி, நீ ரொம்ப க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு மனசாக ஆசைப்பட்டேன், வாழ்த்தினார் பூசலார் நாயனார். இந்த சரித்திரத்தை நம்ம ஞாபகம் வச்சு பார்க்கணும். மனசில் கோயில் கட்டினாலும் சுவாமியோட அந்த அந்த சரணாகதத்தோட கட்டினதுனால ராஜாவே அந்த கோயிலை நினைவாக்கிட்டார். கனவு கோவில், கனவுல வந்த கோவில் நினைவாயிடுத்து. அந்த மாதிரி மாமாவுக்கு பெரியவா ஒருத்தர் நமக்கு சௌரியம் பண்ணிட்டார்னா என்ன சொல்கிறோம், சாதாரணமாக அவங்க கோயில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறோமே. முக்கியமான ஒரு உதவி எதிர்பார்க்காம ஒருத்தர் செஞ்சுட்டார்னா, நீ பண்ண உதவி இருக்கேப்பா அவனை கோயில் கட்டி கும்பிடணும்னு சொல்கிற போது, மனுஷாலே அபூர்வ உதவி பண்ணுற போது கோயில் கட்டி கும்பிடணும்னு சொல்கிற போது, உலகத்துக்கு இவ்வளவு பண்ண, தனக்கு இவ்வளவு பண்ண, தன்னை ஒரு பொருட்டாக எடுத்துட்டு தனக்கு பரம அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கிற அந்த மகாபிரபுக்கு கோயில் கட்டியாகணும் அவன் மனசில் தீவிரம் வந்தது. அவன் நினச்சி பார்த்துக்கிறேன், இந்த கோயில் கட்டும் தீவிரம் வந்தது நியாயமா? ஒரு ஏழை பிராமணன் கோயில் கட்ட முடியுமா? என்கிட்ட பணம் இருக்கா, வசதி இருக்கா, இல்லை ஊரில் நான் சொல்கிறத எல்லாம் அப்படியே கேட்பாளா? எப்படி நான் இந்த மாதிரி கட்ட முடியும்? நான் எப்படி காஞ்சியை பொறுத்த நான் எப்படி கட்ட முடியும்? அதாவது இது முன்னுதாரணமே இல்லாமல் கட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரே கவலை மாமாக்கு, நானா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு அது பெரியவா தான் அப்படி மனசில் கற்பனை கொடுத்தாலாம் அப்படி நினச்சக்கூடாது. பெரியவா அதை அனுகிரகம் பண்ணாதான் அந்த கோயில் வரும். மகாபிரபு நீ தான் அனுகிரகம் பண்ணனா, எனக்கு அனுகிரகம் பண்ணாத, எனக்கு நீ தான் பண்ணாங்கிறதுக்கு எனக்கு சாட்சி கொடு, அதுக்கு எதாவது ஒரு சூசகம் காமினா. அன்றைக்கி சாயங்காலம் பெரியவாசத்துக்கு போனால் பெரியவா சொல்கிறா, ராத்திரி ஒரு 8 மணிக்கு மறுபடியும் கதவை திறக்க மேனாவை கதவை தட்டினா, மேனாவை திறந்தா அங்கேருந்து வேறு விஷயம் கூப்பிட்டா, நீ காத்தால ஒரு கனவு வந்ததே, உனக்கு தெரிஞ்சதோ உனக்கு சொன்னேனோ அப்படின்னா சொல்லலையே அப்படின்னா. நிறைய சன்னியாசி கூட்டம் போயின்னு இருக்கு வந்தவாசி ரோட்டில், நானும் கூடவே போகிறேன், மேனால் தான் போகிறேன், எல்லோரும் போனால் நானும் அதில் போகிறேன். போனால் அங்கே வந்து ஒரு மணல் மேடு இருந்தது, பக்கத்தில் ஆறு ஓடின்னு இருக்கு, குடியான குழந்தையெல்லாம் விளையாடின்னு இருக்கா, அது பக்கத்துலேயே நான் தங்கிடுறேன். இருட்டாக போயிடுத்து, திடீர்னு பிரகாசமாக எடுத்து நான் அங்கேயே தங்கிடுறேன் அப்படின்னு மாமா எங்கே கோவில் கட்டணும் அந்த ஓரிக்க பிரதேசத்தை அன்னைக்கு போய் அந்த இடத்த பார்த்துன்னு வந்தவா மாமாட்ட எப்படியெல்லாம் எடுத்து சொன்னாலும் நான் பார்த்ததை அதை அப்படியே தன்னோட கனவா நீ ராத்திரி பெரியவாட்ட யாரும் போவே இல்லை. மாமா ராத்திரி சாயங்காலம் போகிறா, கதவு சாத்தி இருந்தது. பெரியவாட்ட ஒன்றும் சொல்லவும் முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரியவாட்ட உங்களுக்கு கோயில் கட்டணும் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சூழ்நிலையில்
மாமாவோட அபிலாஷையை தன்னோட கனவாவா சொல்லிட்டா. பிரம்மஞானி கனவு கொண்டா பலிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு மாமா மனசில் பண்ணால் அது மனசில் பதிகிற மாதிரி ஒரு தெய்வத்தின் குரலை அடுத்த நாளோ 2 நாளில் படிக்கிற போது விஷயம் தெரிஞ்சுது. சனத்குமாரர் ஒரு கனவு கண்டார். தேவர்கள்லாம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி, ஜெயிலில் இருக்காளே இவர் போய் சண்டை போடுற மாதிரி. அப்போ பிரம்மாவை போய் கேட்டார். அப்பா பிரம்மா அவரை பார்த்து கேட்குறாரு, என்னது தேவர்கள் ஜெயிலு, என்னது இதெல்லாம், யார் ஜெயிலு, ஜெயில்னா என்ன, தேவர்கள்லாம் யார், நான் யார், நான் போய் அவருக்கு சண்டை போடுறேன். அப்பா நீ அப்படிலாம் சொல்லாத, உனக்கு நீ பிரம்மஞானி உனக்கு கனவு வந்து நடந்தே ஆகணும் அப்படிங்கிறான். பிரம்மஞானி கனவு நடந்தே ஆகணுமா, அது எப்படி நடக்கும் தெரியாது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தபஸில் இருக்காரு பார்வதி பரமேஸ்வரர் வந்து நிற்கிறா. இருந்து ஈஸ்வரன் கேட்குற, அப்பா நீ எனக்கு பையனாக பிறக்கணும்ப்பா, நாங்கள் தான் பார்வதி பரமேஸ்வரா, சரி இருக்கட்டும். நான் உலகத்துக்கு நாங்கள் தான் அம்மையப்பா, சரி இருக்கட்டும். நீ தான்ப்பா எனக்கு பையனாக பிறக்கணும், நீ தான் உலகத்துக்கு அம்மையப்பாங்கிற, அப்புறம் நான் பிறக்கணும், நீ எங்கிட்ட வந்து கேட்குற, நீயே ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதானே, நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற. இவன் ஞானத்தை பார்த்து ஈஸ்வரன் சந்தோஷப்படுற, நான் ஒன்று கேட்டுக்கிறேன், நீ வரணும் அப்படிங்க. சரி அப்படிங்க. உடனே அம்பாள் சொல்கிற, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்க. நீ எதுக்கு சந்தோஷப்படுற அப்படின்னு அம்பாளை பார்த்து கேட்டேன். பின்ன அவர் கேட்ட நீ ஒத்துனா அப்போ எனக்கு தானே குழந்தையா பிறக்க போகிற, இப்போ ஏற்பட்ட ஞானியை நான் சுமக்க போகிறேன், எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் அப்படி சொல்லவே இல்லையே, கேட்டது உங்கள் ஆத்துக்காரர் அது நடந்துடுத்து. நான் அதுக்கு மேலே உன் வயிற்றில் நான் வருதுங்கிறத பேச்செல்லாம் கிடையவே கிடையாது, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. என்னன்னா இயற்கைக்கு விரோதமாக பேசுகிறார் இவர், என்ன இப்படி சொல்கிறாரு, ஒரே ஆச்சரியமாக போச்சு. அப்போ தான் பரமேஸ்வரன் பரம கருணையோட பொரிகளை சேர்த்து நெத்திக்கடலேருந்து பொரியை விட்டு, அந்த பொரியை தாங்கிறதுக்கு யாராலையும் முடியல, அந்த சூடை தாங்கிறதுக்கு யாராலையும் முடியல. அம்பாள் அந்த காலத்தில் அபர்ணாவா, அப்புறமா அதாவது இலையே இல்லாத கொடிமார் இருந்து உருகி தபஸ் பண்ணி அப்படியே தடாகமாகிட்டான். அந்த சரவண பொய்கையில் போய் இந்த நெருப்பு விழுந்தோடனே கங்கை கூட வத்திட்டு இந்த சரவண பொய்கையை வத்தலை. ஏன்னா அம்பாளோட தபஸ் அது. அம்பாள் என்ன ஆசைப்பட்டாலும் அதே மாதிரி இந்த குழந்தைய தாங்கிற பெரிய பாக்கியம் அம்பாளுக்கு ஈஸ்வரன் ஏற்பாடு பண்ணார். அப்படி பிறந்த குழந்தை தான் முருகன். அந்த முருகன் அவதாரம் வந்து சூரபத்மன் தேவர்கள்லாம் ஜெயிலில் போட்டு, அந்த ஜெயிலில் போட்ட தேவர்கள்லாம் முருகன் வந்து சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணி அவளை விடுவிச்சு சனத்குமாரா வந்த கனவு அப்படியே நினைவாச்சு. அந்த மாதிரி பெரியவா சாட்சாத் ஈஸ்வரன் மகாஞானி பிரம்மஞானியவா, அவளோட கனவு நடக்கணும் பலிக்கணும் அப்படின்னு பலிச்சிடும் அப்படின்னு மாமா மனசில் புரிஞ்சுது. அப்படி புரிஞ்சு கொஞ்ச நாள் ஆச்சு, ஒன்றும் ஒரு ஏற்பாடும் நடக்கலையும் கவலைப்பட்டு இருந்தான். மறுபடியும் புஸ்தகத்தை பார்த்தா கவலையே படாத, தானாக நடந்துடும் அப்படின்னு காளிதாசனுக்கு அம்பாள் சொல்ல, நீ கவலையே படாத, நீ வேற இல்லை நான் வேற, தானா நடந்துடும். தொமேவாகம் நசம்சய. மற்றவாளை பற்றி நான் சொல்கிறது ஒன்று பற்றி சொல்ல நினச்சிக்காத, நான் ஒன்று பற்றி சொல்கிறது என்னடா இருக்குது, நான் வேற நீ வேற இல்லை ஒன்று அப்படிங்கிறான். இதுக்கு அடுத்த நாள் பெரியவா வாக்குலேருந்து தந்தது உந்தனை வந்து, இதுக்கு முன்னாடி நாள் தந்தது உந்தனைன்னு மாமாவை பெரியவா 1.25 மணி நேரம் தான் சொல்லி பெரியவா மாமாவை சொல்ல வச்சு தான் சொல்லி ரிப்பீட் பண்ண வச்சு, தந்தது உந்தனை கொண்டது எந்தனை சங்கர ஆர்கலோகர், நான் உன்னை எனக்கு கொடுத்துட்டேன், ஒன்றை நான் எடுத்துட்டே இல்லை, யார் சாமர்த்தியக்காரன்னு மாணிக்க வாசகரோட அந்த திருவாசகத்தை மாமாவை சொல்ல வச்சா. பெரியவாளோட அனுகிரகம் மாமாவுக்குள்ளேயே இருக்குது. பெரியவா மாமா ஒன்றுன்னு பெரியவா வாக்கு இருக்குது. அந்த கோயில் வந்ததில் என்ன ஆச்சரியம், இவ்வளோ அனுபவம் சாதாரண மனுஷாளுக்கு நேருமா? 64 நாயன்மாருக்கு தான் ஏற்பட முடியும். ஒரு நாயன்மார் மாதிரி தீவிரமும் சரணாகதம் இருக்கிறவால தான் ஏற்படும். அப்படி மாமாவுக்கு ஏற்பட்டு போச்சு, நன்னா தெரியாது. அந்த மாதிரி பக்தி நமக்கு வரணும், அந்த மாதிரி ஸ்ரத்தை நமக்கு வரணும். நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். மாமாவுக்கு நாயன்மாருக்கு ரொம்ப பிடிச்ச வன்னி கொன்றை மதமத்தம் எருக்கு இதில் அர்ச்சனை பண்ணுறது மாமாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். பெரியவாள் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ சந்தோஷம் வாழ்க்கை. அதை விட பெருசாக வேறு எதுவுமே நினைக்க மாட்டாள். தீப பூஜை அவ்வளோ ஆசையாக பண்ணுவாள். பெரியவாள் நேரம் பண்ணுற மாதிரி ஆசையாக பண்ணுவாள். பிரார்த்தனைலாம் ஈஸ்வரன் இருக்காருன்னே இருப்பாள். இப்படி ஒரு பிரதோஷ நாயன்மாரா 64 நாயன்மாரா அவள் ஜொலிக்கிறான்னா அதில் என்ன ஆச்சரியம் இருக்குது. அந்த மாதிரி பக்தி நமக்கு ஒன்றும் மாமா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும் பிரார்த்தனை பண்ணிப்போம். பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணும் பிரார்த்தனை பண்ணிப்போம். தென்னாடு பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரிவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.